பார்த்து வருகிறோம். தமிழ்நாட்டில் 13 நகராட்சிகளை உருவாக்க தமிழக அரசு அரசாணை வெளியிட்டிருக்கிறது. கன்னியாகுமரி, அரூர், பெருந்துறை உள்ளிட்ட நகராட்சிகளுக்கான 13 நகராட்சிகளுக்கான அரசாணையை தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கிறது. சென்னை, திருச்சி உள்ளிட்ட 16 மாநகராட்சிகளை விரிவாக்கம் செய்யவும் அரசாணையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் 13 நகராட்சிகளை உருவாக்க அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் அபினேஷ் இணைந்திருக்கிறார். அபினேஷ், முழுமையான விவரங்கள். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடைய உத்தரவின் அடிப்படையில நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் சார்பில் மாநகராட்சிகள், நகராட்சிகள், பேரூராட்சிகளின் எல்லைகளை விரிவாக்கம் மற்றும் புதிய நகராட்சிகள், பேரூராட்சிகளை அமைப்பது தொடர்பாக 5 புதிய அரசாணைகளை தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ளது. அந்த அடிப்படையில 28 மாவட்டங்களில் உள்ள கிராம ஊராட்சிகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுடைய பதவிக்காலம் வரும் 5ஆம் தேதியோடு நிறைவு பெற இருக்கிறது. இந்த மாவட்டங்களில் உள்ள நகர்ப்புற தன்மை வாய்ந்த ஊராட்சிகளை அருகில் உள்ள மாநகராட்சிகள், நகராட்சிகளுடன் இணைக்கவும், பேரூராட்சிகள் மற்றும் கிராம ஊராட்சிகளை இணைத்து நகராட்சியாக அமைத்துருவாக்கம் செய்திடவும், உள்ளாட்சி அமைப்புகளின் மறுசீரமைப்பு தொடர்பான உயர்நிலை குழு மாவட்ட ஆட்சிகளுடன் மேற்கொண்ட தொடர் ஆலோசனைகள் அடிப்படையில சில மிக முக்கியமான முடிவுகளை அரசு எடுத்திருக்கிறாங்க. அந்த செயற்குறிப்புகளை பரிசீலித்து பெருநகர சென்னை மாநகராட்சி, மதுரை, திருச்சிராப்பள்ளி உள்ளிட்ட 16 மாநகராட்சிகளுடன் 4 நகராட்சிகள், 5 பேரூராட்சிகள் மற்றும் 149 ஊராட்சிகளை இணைக்கவும், திருவாரூர், திருவள்ளூர், சிதம்பரம் உள்ளிட்ட 41 நகராட்சிகளுடன் 147 ஊராட்சிகள் மற்றும் 1 பேரூராட்சியை இணைக்கவும், பேரூராட்சிகளுடன் ஊராட்சிகளை இணைத்தும் தனித்தும் கன்னியாகுமரி, அரூர், பெருந்துறை உள்ளிட்ட புதிதாக 13 நகராட்சிகளை அமைத்துருவாக்கவும், கிராம ஊராட்சிகளை இணைத்தும் மற்றும் தனியாகவும் ஏற்காடு, காளையார் கோவில், திருமயம் உள்ளிட்ட புதிதாக 25 பேரூராட்சிகளை அமைத்துருவாக்கவும், 29 கிராம ஊராட்சிகளை 25 பேரூராட்சிகளுடன் இணைக்கவும் உத்தேச முடிவை தமிழ்நாடு அரசு மேற்கொண்டிருக்கிறது. இதற்கு சட்ட வகை முறையிலான ஆணைகளும் வெளியிட்டு உரிய நடைமுறைகளும் தொடங்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி அபினேஷ்.